ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்சைடர்ஸ் தி அவுட் ஆஃப் தி ஃபர்தரோட தமிழ் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஜேக்கப் ஜேஸ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அமிலியா ஈவ் அப்புறம் நம்ம லின் ஷாய் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உண்மையிலேயே பயமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல பேய் படத்தை பார்த்த எஃபெக்ட் கொடுத்துருக்கு. ரொம்ப நல்ல பேய் படம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல பேய் படத்தை பார்த்த ஒரு எஃபெக்ட் இருக்குது. இந்த படத்தில் எல்லிஸ் ரிட்டன் ஆகியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் கீ இன்சைடர்ஸ் 1 இன்சைடர்ஸ் 2 நடிச்சுட்டு அப்புறம் திருப்பி இந்த படத்துலேயே ரிட்டன் ஆகியிருக்காங்க. மென்டார் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜேக்கப் ஜேஸ் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு க்ரியேட்டிவான இனோவேட்டிவான ஒரு தாட் இருந்திருக்கு. அந்த தாட்டை அப்படியே விஷுவலாக கொண்டு வந்திருக்காரு. அவர் க்ரியேட் பண்ண இந்த வேர்ல்ட் பில்டிங், அப்புறம் அந்த ஹாண்டட் ஹவுஸு, அப்புறம் அந்த ஸ்பூக்கி எலிமெண்ட்ஸ், இதெல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் நம்மளை பயத்திலே வச்சுட்டு இருந்தார். படம் ஃபுல்லாக நம்மளை படத்தில் ஒரு பாதி படம் நம்மளை எங்கேருந்து பேய் வரும், இங்கேருந்து பேய் வருமா, லெஃப்ட்லேருந்து பேய் வருமா, ரைட்லேருந்து பேய் வருமா, எந்திருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயத்திலேயே வச்சுருந்தார். டென்ஷனாகவே இருந்தோம். அப்புறம் ஒரு பசுல் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த சின்ன பசங்களாம் உள்ளே போய் விளாடுவாங்கள்ல, அந்த பசுல் ரூம் மாதிரி இருக்கும். அது உள்ளார அந்த ஹீரோயின் ஜம்மா உள்ளே போவாங்க, தன்னோட பொண்ணை தேடி போவாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். எங்கேருந்து வரும், எந்த இடத்துலேருந்து வரப்போகுதுன்னு பதட்டத்துலேயே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா முன்னாடி நிற்கும் பேய். அப்புறம் நாம் கூட சரி என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நம்மளை போட்டு அழுத்தினா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ அந்த அளவுக்கு ப்ரெஷரை அந்த சீன் வெளிப்படுத்துச்சு. ஏன்னா அது ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார போயிருப்பாங்க, திடீர்னு பேய் நிற்கும். அதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த சீன் நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க, பட் தேட்டரில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒரு பல்லு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பல்லு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு லென்ஸில் பேய் தெரியும். பல்லு க்ளீன் பண்ணும்போது லென்ஸ் அதில் பார்த்துட்டு இருந்த லென்ஸில் பேய் தெரியும். அந்த சீன் பயமாகவே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு, கையில் இருக்க முடியெல்லாம் தூக்கிடுச்சு. அப்புறம் இந்த படத்தில் எல்லிஸ் வந்திருக்காங்க. எல்லிஸ் இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் கீழேயும் வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் அப்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மென்டார் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. மென்டார் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம ஜோசப் பிஷாரா அவர் தான் இந்த படத்துலேயும் ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. இந்த படத்துக்கும் மியூசிக் டைரக்டர் அவர் தான். பிஜிஎம்லாம் வேறு லெவல் பிச்சு எடுத்துட்டார். பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பேய் வர்றதுக்கும் இவர் போடுற பிஜிஎம்க்கும் அவ்வளோ சூப்பராக சிங்க் ஆச்சு. நம்மளை டென்ஷனாகவும் ஆன்ஷியஸாகவும் வச்சுட்டு இருந்தது இந்த பிஜிஎம் தான். இவர் போட்ட மியூசிக் தான் நம்மளை டென்ஷனாகவும் ஆன்ஷியஸாகவே வச்சுட்டு இருந்துச்சு. எனக்கெல்லாம் எங்கேருந்து பேய் வருது அப்படின்னு ஒரு சில டைம் ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஒரு சில சீன்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் எல்லா சீன்ஸும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஆனால் பேய் வர சீன்ஸ்லாம் பயமாக இருக்குது. அதுவும் பேய் அந்த பல்லு விளக்காத பேய், வாயில் ஆசிட் ஊற்றின பேய், அந்த மாதிரி பேயெல்லாம் வருது. நிறைய பேய்களும் கோரப்பொருட்களோடு வருது. அதெல்லாம் உண்மையிலே பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் நிறையா பேய்க்கு அதே மாதிரி வச்சுருக்கறனால நம்மளுக்கு போக போக லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பேய்ங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஹார்ன் பண்ணுது, நம்மளை பயமுறுத்துது, துப்பாக்கி எடுத்து சுடுது. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் பயமாகவும் இருந்துச்சு. எல்லிஸ் இந்த படத்தில் மென்டார் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம அமிலியா ஈவுக்கு, அதாவது ஜம்மா தான் ஹீரோயின். எல்லிஸ்க்கு என்ன பவர் இருக்கும், ஸ்பெஷல் பவர் இருக்கும். அவங்க பேய்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண பேய்கிட்ட பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்புறம் மற்றதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நம்ம லேம்பர்ட்ஸ் ஃபேமிலி இருப்பாங்கள்ல, நம்ம லேம்பர்ட்ஸ் ஃபேமிலி அந்த பேய்ட்டையும் டீமன்ட்டையும் இருந்து காப்பாற்றினது நம்ம எல்லிஸ் தான், லேம்பர்ட் ஃபேமிலியை. ஆனால் இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியிலையும் அவங்க காப்பாற்றுறாங்க. ஆனால் லேம்பர்ட் ஃபேமிலி இல்லை, நம்ம ஜம்மாவோட ஃபேமிலி காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு மென்டார் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இவங்ககிட்ட எப்படி பேயோட கம்யூனிகேட் பண்ண முடியுதோ, பேயை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுதோ, அந்த சக்தி இருக்கோ, அதே மாதிரியே நம்ம ஜம்மா கிட்ட இந்த ஃபர்தர்னு ஒரு ரெலம் இருக்குது. அந்த ரெலம் பார்த்திங்கன்னா லிவிங் அப்புறம் டெட், செத்து போனவங்க அப்புறம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நடுவில் இருக்க ஒரு ரெலம். அந்த ரெலமில் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. சரி, அந்த ரெலமில் அவங்களால போக முடியும் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பேய்களையும் ரியல் வேர்ல்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவங்க ஒன்ஸ் போகிறாங்க, ஒன்ஸ் ஃபர்தர் அப்படின்ற ரெலமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க பேய்கள் நிறைய பேய்கள் சுற்றிட்டு இருக்குள்ள, அந்த பேய்களில் அப்படியே ரியல் வேர்ல்டுக்கும் கூப்பிட்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கும்.
அது அவங்க அம்மாக்கிட்டேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்க அம்மாக்கிட்டேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கும். அது மூலிமா நிறைய பேய்கள் உலகத்துக்கு வர பார்க்கும். இவளை யூஸ் பண்ணிக்கலாம், இவளை யூஸ் பண்ணிட்டு உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தையே நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேய்கள் வந்து பண்ண பார்க்கும், ட்ரை பண்ணும். அந்த மாதிரி வெளியே வந்துச்சா, பேய் வந்து இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிச்சா, கண்ட்ரோல் எடுத்துச்சா இல்லையா அப்படின்றது தான். சும்மா ஒரு 2 லைன் மட்டும் சொல்கிறேன், ஒரு அவுட்லைன் மட்டும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருப்பாங்க, அப்புறம் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அம்மா தான் வந்து ஜம்மா, தன்னோட பொண்ணை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பாதுகாப்பாக வச்சுட்ருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து சுட்டியாக நல்லா விளாண்டுருப்பா. இவளுக்கு வந்து அந்த ஃபர்தர் ரிலமில் போகிற சக்தி இருக்குல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அங்கே போய் அங்கே இருக்க என்டிட்டிலாம் உலகத்துக்கு கூட்டு வருவாங்க. அந்த வர என்டிட்டிலேருந்து இவங்க பொண்ணு தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த பேய்ங்க வந்து வேர்ல்டு கண்ட்ரோல் எடுத்துச்சா இல்லையா, அதுதான் இந்த கதை. இது வந்து ஒரு ஃபெமிலியரான கதை தான். இது வந்து நம்ம நிறைய இன்சைடர்ஸ் படத்துலேயே பார்த்துருப்போம், நிறைய ஹாரர் படத்தில் பார்த்துருப்போம். ஃபேமிலி வந்து தன்னோட சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பேரண்ட் வந்து தன்னோட சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனலான ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த வேர்ல்ட் பில்டிங், அந்த அட்மாஸ்பியரு, அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதெல்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பூக்கியாக மாற்றுது, ரொம்ப க்ரீப்பியாக மாற்றுது, நல்லாவே பயமுறுத்துது. அப்புறம் இவங்க பொண்ணுக்கும் அந்த பவர் இருக்கும். இந்த பொண்ணு மூலியம் உலகத்துக்கு வர பவர் இருக்கும் அந்த பேய்க்கு, இந்த பொண்ணுக்கு இருக்கும். அப்புறம் டென்னிஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னா, இந்த ஜம்மாவுக்கு வந்து ஒரு மென்டார் மாதிரி அமைவாங்க. நிறையா வாட்டி ஜம்மாவை காப்பாற்றுவாங்க. சீக்கிரம் உடம்புக்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி காப்பாற்றுவாங்க. ஏன்னா அவங்களால அந்த ரெலமில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அவங்க 2000 இறந்துருவாங்க. இறந்தாலும் அவங்க ஸ்பிரிட் வந்து அந்த ரெலமில் இருக்கும். அவங்க வந்து இவங்களை காப்பாற்றிட்டு இருப்பாங்க மற்ற டீமன்ட்டு. அப்புறம் இந்த படத்தில் லிப்ஸ்டிக் ஃபேஸ் பேயை வந்து டீமனை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த டால்கள், அப்புறம் கீ ஃபேஸ், அந்த மாதிரி பேய்களெல்லாம் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஃபேன்ஸ்க்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் எல்லிஸ் வரும்போது பயங்கரமான சவுண்டு, தேட்டரே அலறுது. ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லிஸ்க்கு. ஏன்னா இது 6வது படத்துலேயும் வந்திருக்காங்க. இந்த மியூசிக் வந்து இந்த பேய் எங்கே வருது, எந்த நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணும், எந்த நேரத்தில் வந்து நம்மளை பயமுறுத்தும், அதுக்கு வந்து நல்லா பிளெண்டாகிறனால இந்த ஹாரர் சீன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஜம்ப்ஸ்கர்ஸ் நிறையா இருக்குது, ஜம்ப்ஸ்கர் எல்லாமே நல்லாயிருக்கு, பிஜிஎம்மும் நல்லாயிருக்கு. அப்புறம் எமோஷ்னல் சீன், அந்த மதர் அண்ட் டாட்டர் எமோஷ்னல் சீன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அது ஃபெமிலியராக இருந்த மாதிரி இருக்குது. அப்புறம் படம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ஸில் என்னென்னா, படம் வந்து நடுவில் கொஞ்சம் ஃபேஸ் அடி வாங்கிட்டுச்சு. பேசிங் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கன்வென்ஷனல் மதர் அண்ட் டாட்டர், மதர் வந்து அவன் குழந்தைய, தன்னோட பொண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது எல்லா படத்துலையும் காட்டுறது, அது வருது. அப்புறம் இந்த ஸ்டோரியை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சைடர்ஸ் யூனிவர்ஸை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண விஷயமே இந்த ஸ்டோரியை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிடுது, இந்த யூனிவர்ஸை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிடுது. அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. அப்புறம் ரிலீஸ் வந்த சீனுக்கு பயங்கரமான கிளாப்ஸு. அப்புறம் இந்த ரெலம் சீனுக்கு ஒவ்வொரு வாட்டி அந்த ஃபர்தர் என்ற ரெலமுக்கு போகும்போது நம்ம தூங்கிட்டு தான் போவோம். நம்ம எல்லிஸே தூங்கிட்டு தான் ஃபஸ்ட்டு போவாங்க. அதில் பேப்பர்லாம் கிறுக்குவாங்கல்ல, ஃபஸ்ட்டு இன்சைடர்ஸ் 1, 2லலாம் அந்த பேப்பர்லாம் கிறுக்கும்போது அவங்க தூங்கிட்டு தான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதேமாதிரி தான் நம்ம ஜம்மாவும் அப்படி தான் அந்த ரெலமுக்கு போகிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமான சீன் எதுனா, ட்ரைலரில் காமிச்ச அந்த சீன் தான். அந்த பசுல் ரூம்குள்ளே போயிட்டு ஓடி வர்றது, நம்மளை அந்த சேஸ் சீக்வன்ஸ், அந்த பேய் பயங்கரமாக துரத்திட்டு வரும்ல, அந்த சீனு. அப்புறம் ட்ரைலரில் காமிச்ச இன்னொரு சீனு, வாய்க்குள்ளார கை விடும்போது 2 பல்செட் வந்து கடிக்கிறது, அதெல்லாம் பயமாக இருந்துச்சு. இன்னும் நிறையா சீன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்ல ஸ்பாய்லர் ஆகிடும். அதெல்லாம் வேணாம். இந்த படத்துக்கு என்னோடய மார்க் எவ்வளோனா 10க்கு கண்டிப்பாக 7 கொடுப்பேன். இது உண்மையிலேயே ஒரு நல்ல பேய் படம். இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லைனா அபோவ் ஆவரேஜாவது உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் 10க்கு நான் 7 தருவேன். அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க.